Hi students, நம்ம வந்து geography 7th chapter அதாவது exploring continents Africa, Australia and Antarctica அந்த chapter பார்த்துட்டு இருக்கோம். ஸோ லாஸ்ட் வீடியோ கிளாஸில் என்ன பார்த்தீங்கன்னு பார்த்தோன்னா ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ், அதாவது ஆஃப்ரிக்காவில் 8 ஃபிசிக்கல் டிவிஷன்ஸை ஆஃப்ரிக்காவை பிரிச்சுருக்காங்க. அந்த 8 ஃபிசிக்கல் டிவிஷன்ஸையும் தான் வந்துட்டு லாஸ்ட் 2 வீடியோ கிளாஸில் பார்த்தோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ட்ரைனேஜ் ஆஃப் ஆஃப்ரிக்கா இஸ் நத்திங் பட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸை தான் வந்துட்டு ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் ஃப்ளோ, அதாவது வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் என்னென்ன ரிவர்ஸ் இருக்குது, அங்கே இருக்கக்கூடிய வாட்டர் ரிசோர்ஸஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் இன்றைக்கி. அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய கிளைமேட், ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய கிளைமேட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அண்ட் ஃப்ளோரா அண்ட் ஃபனா, அங்கே இருக்கக்கூடிய பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷிஸ்லாம் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 143 இருக்குது. ஸோ லாஸ்ட் கிளாஸில் வந்துட்டு ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ், அதாவது 8 ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ், சஹாரா, சஹேல், சவானா, தி கிரேட் ரிஃப்ட் வேலி, அப்புறம் சவாலி கோஸ்ட், காங்காங் பேசின், சதர்ன் ஆஃப்ரிக்கா, அப்படி சொல்லிட்டு 8 ஃபிசிக்கல் டிவிஷன்ஸ் பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூஷனாக ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. The Nile is the longest river in the world the Nile is the longest river in the world with a length of 6,650 km. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் வேர்ல்ட்லேயே வந்துட்டு லாங்கஸ்ட் ரிவர் எது அப்படின்னா இந்த நைல் ரிவர் தான். இது எவ்வளோ லென்த் இருக்கா, 6,650 கிலோமீட்டர் லென்த் வந்துட்டு இருக்குது. இட் ஹேஸ் 2 மெயின் ட்ரிபியூட்டரிஸ். ஸோ இதுக்கு வந்துட்டு இந்த நைல் ரிவர் வந்துட்டு 2 ட்ரிபியூட்டரிஸ் வந்துட்டு இந்த நைல் ரிவருக்கு வந்துட்டு இருக்குது. They are White Nile which originates from Burundi and the Blue Nile which originates from Ethiopia. So அந்த 2 main tributaries name என்ன அப்படின்னா White Nile and Blue Nile. ஸோ White Nile அப்படிங்கிறது வந்துட்டு எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா புருந்தி அப்படிங்கிற பிளேஸில் ஆரிஜினேட் ஆகுது. ப்ளூ நைல் வந்துட்டு எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னா எத்தியோப்பியாவிலேருந்து ஆரிஜினேட் ஆகுது. These two join and form the Nile River at Khartoum in Sudan. ஸோ இந்த ரெண்டும் தான் வந்துட்டு இந்த ப்ளூ நைலும் ஒயிட் நைலும் ஜாயின் ஆகி தான் வந்துட்டு இந்த நைல் ரிவரை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுது. எங்கே அப்படின்னா சூடனில் இருக்கக்கூடிய கரட்டோம் அப்படிங்கிற பிளேஸில். இட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் நார்த்வர்ட் அண்ட் ட்ரைன்ஸ் இன் டு த மெடிட்டேரியன் சி. ஸோ எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது, நார்த்வர்ட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. எங்கே போய் கடைசியாக எங்கே போய் எண்ட் ஆகுதுன்னா மெடிட்டேரியன் சீயில் போய் எண்ட் ஆகுது. நைல் இஸ் நோன் அஸ் ஃபாதர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் ரிவர்ஸ். ஸோ நைலுக்கு வந்துட்டு என்ன பேர் அப்படின்னா ஆஃப்ரிக்கன் ரிவர்ஸோட ஃபாதர் தான் வந்துட்டு ஃபாதர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் ரிவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நைல் ரிவர் பார்க்குறோம். வேர்ல்ட்லேயே வச்சு லாங்கஸ்ட் ரிவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைல் ரிவர் தான். எவ்வளோ லென்த் இருக்குன்னா 6,650 கிலோமீட்டர் லென்த் இருக்குது. இதில் வந்துட்டு 2 ட்ரிபியூட்டரிஸ் இருக்குது, ஒயிட் நைல் அண்ட் ப்ளூ நைலுங்கிறது. ஒயிட் நைல் வந்துட்டு புருந்தி அப்படிங்கிற பிளேஸில் ஆரிஜினேட் ஆகுது. ப்ளூ நைல் வந்துட்டு எத்தியோப்பியாவில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது. இந்த ஒயிட் அண்ட் ப்ளூ நைல் ரெண்டும் சேர்ந்து தான் வந்துட்டு நைல் ரிவரை வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கு. எங்கே அப்படின்னா சூடனில் கரோட்டம் அப்படிங்கிற பிளேஸில். இது எந்த டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுதுன்னா நார்த்வர்ட் டைரக்ஷனில் ஃப்ளோ ஆகுது. எங்கே போய் ட்ரெயின் ஆகுது, எங்கே எண்ட் ஆகுதுன்னா மெடிட்டேரியன் சீல எண்ட் ஆகுது. ஸோ நைலை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஃபாதர் ஆஃப் ஆஃப்ரிக்கன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதான் வந்துட்டு ஆஃப்ரிக்கா இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரிவர் நைல். செகண்ட் பாருங்கள், ரிவர் ஹாங்காங் ஆர் ஜைரி. ஸோ ரிவர் ஹாங்காங் இல்லாட்டி வந்துட்டு ஜைரின்னு சொல்லுவாங்க இந்த ரிவரை. காங்கோ இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் ஆஃப் ஆஃப்ரிக்கா ஆஃப்டர் நைல். ஸோ நைலுக்கு அப்புறம் ஆஃப்ரிக்காவில் செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹாங்கோ தான். இட்ஸ் லென்த் இஸ் அபவுட் 4,700 கிலோமீட்டர். ஸோ இதோட லென்த் எவ்வளோ தூரம் இது எக்ஸ்டெண்ட் ஆகி ஃப்ளோ ஆகுது, 4,700 கிலோமீட்டர் வரைக்கும் இது ஃப்ளோ ஆகுது. ஹாங்கோ ரைசஸ் இன் த ஹைலாண்ட்ஸ் ஆஃப் நார்த் ஈஸ்டர்ன் ஜாம்பியா பிட்வீன் லேக்ஸ் தகனிகா அண்ட் நியாசியா. அதாவது வந்துட்டு இது எங்கே இந்த ஆரிஜினேட் ஆகுது, இந்த காங்கோ வந்துட்டு எங்கே ரைஸ் ஆகுதுன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஜாம்பியாவில் இருக்கக்கூடிய 2 லேக்ஸ். அந்த லேக்ஸ் பேர் தான் என்னென்னா டாங்கனிகா அண்ட் நியாசா அப்படிங்கிற அந்த 2 லேக். ஸோ நார்த் ஈஸ்டர்ன் ஜாம்பியாவில் இருக்கக்கூடிய இந்த 2 லேக்ஸுக்கு நடுவில் வந்துட்டு இந்த ஹாங்கோ அப்படிங்கிற இந்த ரிவர் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது. இட் ஃப்ளோஸ் த்ரூ வெஸ்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா அண்ட் ரெயின்ஸ் அவுட் இன் த அட்லாண்டிக் ஓஷன். ஸோ இது எந்த வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா வழியாக ஃப்ளோ ஆகி எங்கே போய் ட்ரெயின் ஆகுது, எங்கே போய் முடியுது, அட்லாண்டிக் ஓஷனில் போய் இது கலக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ
ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய செகண்ட் ரிவர் தான் வந்துட்டு ரிவர் காங்கோ ஆர் ஜாரிங்கிறது. நைல் ரிவருக்கு அப்புறம் செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர் ஆஃப்ரிக்காவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த காங்கோ தான். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ, லென்த் எவ்வளோனா 4700 கிலோமீட்டர் வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. இது வந்துட்டு எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா நார்த் ஈஸ்டர்ன் ஜாம்பியாவில் இருக்கக்கூடிய 2 ரிவர்ஸ், அதாவது டங்கனிக்கா அண்ட் நியாசா அப்படிங்கிற அந்த 2 ரிவர்ஸுக்கு நடுவில் வந்துட்டு இது ஆரிஜினேட் ஆகுது. இது எது வழியாக ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் சென்ட்ரல் ஆஃப்ரிக்கா வழியாக ஃப்ளோ ஆகி கடைசியாக போயிட்டு அட்லாண்டிக் ஓஷனில் கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் ரிவர். தேர்ட் ரிவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர் நைகர் அப்படிங்கிறது. Niger is one of the major rivers in the West Africa and rises from the highlands of Guinea. ஸோ வந்துட்டு நைகர் அப்படிங்கிறது வந்துட்டு வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஒன் ஆஃப் த மேஜர் ரிவர். வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ரிவர்ஸில் ஒரு மேஜர் ரிவர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நைகர் தான். இது எங்கே ரைஸ் ஆகுதுன்னா ஹைலாண்ட்ஸ் ஆஃப் குனியாவில் இருக்கக்கூடிய அந்த ஹைலாண்ட்ஸில் வந்துட்டு இது ஆரிஜினேட் ஆகுது. இட் ஃப்ளோஸ் ஃபார் about 4184 kilometer and finally drains into the Gulf of Guinea and the Atlantic Ocean. ஸோ இது எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4184 கிலோமீட்டருக்கு வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. ஃபைனலாக அது எங்கே போய் எண்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு அட்லாண்டிக் ஓஷனில் எது வழியாக போகுதுன்னா கல்ஃப் ஆஃப் குனியா வழியாக போயிட்டு அட்லாண்டிக் ஓஷனில் இது வந்துட்டு கலந்துருதுங்கிறாங்க. ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் ரிவர் என்ன, ரிவர் நைகர். ஸோ இதான் வந்துட்டு வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் ஒன் ஆஃப் த மேஜர் ரிவர்ஸில் இதுவும் ஒன்று. ஸோ வந்துட்டு இது எங்கே ஆரிஜினேட் ஆகுதுன்னா குனியாவில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது. இது எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4184 கிலோமீட்டர் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகி ஃப்ளோ ஆகுது. ஃபைனலாக வந்துட்டு கல்ஃப் ஆஃப் குனியா வழியாக போய் அட்லாண்டிக் ஓஷனில் வந்துட்டு கலக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ரிவர் பாருங்கள், ரிவர் Zambezi. So river Zambezi. The Zambezi river is the 4th longest in Africa. So ஆஃப்ரிக்காவில் 4th longest river எது அப்படின்னாங்கன்னா இந்த Zambezi river தான். It rises in the northwestern Zambia. ஸோ இது எங்கே ஆரிஜினேட் ஆகுது, நார்த் வெஸ்டர்ன், அதாவது ஜாம்பியா அந்த கண்ட்ரியில் நார்த் வெஸ்டர்ன் சைடில் வந்துட்டு ஆரிஜினேட் ஆகுது. It is about 2574 kilometer long and drains into the Indian Ocean. ஸோ இது எவ்வளோ தூரம் ஃப்ளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2574 கிலோமீட்டர் அந்த அவ்வளோ டிஸ்டன்ஸுக்கு அது வந்துட்டு ஃப்ளோ ஆகுது. ஃபைனலாக எங்கே வந்து ட்ரெயின் ஆகுது, நம்மளோட இந்தியன் ஓஷனில் வந்துட்டு கலக்குது. The world famous waterfall Victoria is formed by this river at the height of 108 meters. ஸோ ரொம்ப வேர்ல்ட்லேயே ஒரு ஃபேமஸான ஒரு வாட்டர் ஃபால் தான் என்னென்னா விக்டோரியா வாட்டர் ஃபால். இந்த விக்டோரியா வாட்டர் ஃபால் வந்துட்டு இந்த ரிவர் தான், இந்த விக்டோரியா வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டு இந்த ரிவர் தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. எவ்வளோ ஹைட்லேன்னு பார்த்தீங்கன்னா 108 மீட்டர்ஸில். இட் இஸ் கால் த சதர்ன் ஆஃப்ரிக்கன்ஸ் ரிவர் ஆஃப் லைஃப். இது என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ரிவர் ஆஃப் லைஃப், சவுத் ஆஃப்ரிக்கனோட ரிவர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறோம். ரிவர் லிம்போ அண்ட் ரிவர் ஆரஞ்ச் ஆர் த அதர் இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த ரிவர் நைகர் இதெல்லாம் இல்லாமல் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா லிம்போ அண்ட் ஆரஞ்ச் அப்படிங்கிற அந்த 2 ரிவரும் வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ரிவர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ ட்ரைனேஜ் ஆஃப் ஆஃப்ரிக்கான்னு பார்க்கும்போது 4 ரிவர்ஸ் பார்த்தோம். ரிவர் நைல், ரிவர் ஹாங்கோ அண்ட் ஆர் ஜாரி, ரிவர் நைகர் அண்ட் ரிவர் ஜாம்சி. ஸோ ரிவர் நைல் தான் வந்துட்டு லாங்கஸ்ட் ரிவர் இன் த வேர்ல்டு. எவ்வளோ தூரம் லென்த் எவ்வளோனா 6650 கிலோமீட்டர். அதுக்கப்புறம் ரிவர் ஹாங்கோ, இது வந்துட்டு எவ்வளோ தூரம்னா 4700 கிலோமீட்டர். ஆஃப்டர் நெக்ஸ்ட் டு நைல் திஸ் ஹாங்கோ ரிவர் இஸ் த செகண்ட் லார்ஜஸ்ட் இன் ஆஃப்ரிக்கான்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரிவர் டைகர். ஸோ இது தேர்ட் லார்ஜஸ்ட். இது எவ்வளோ தூரம் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்குன்னா 4184 கிலோமீட்டர் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 4th ரிவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவர் ஜாம்பெசி. ஸோ இதான் வந்துட்டு 4th லாங்கஸ்ட் ரிவர். நம்மளோட இந்தியன் ஓஷனில் தான் இது வந்துட்டு ஃபைனலாக வந்துட்டு ட்ரெயின் ஆகுது. இதோட லென்த் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 2574 கிலோமீட்டர் லாங்கில் வந்துட்டு இது இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது இல்லாமல் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு ரிவர் ராம்போ அண்ட் ரிவர் ஆரஞ்சுங்கிறது வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரிவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிளைமேட். ஸோ ஆஃப்ரிக்காவில் கிளைமேட் எப்படி இருக்கும், ஆஃப்ரிக்கா இஸ் டிவைடட் இன்டு 6 மேஜர் கிளைமேட்டிக் ஜோன்ஸ். அதாவது ஆஃப்ரிக்காவை 6 கிளைமேட்டிக் ஜோன்ஸாக வந்துட்டு டிவைட் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ஆரிட் அண்ட் செமி ஆரிட் கிளைமேட், ட்ராபிக்கல் சவானா கிளைமேட், ஈக்விட்டோரியல் கிளைமேட், டெம்பரேட் கிளைமேட்,
மெடிட்டேரியன் கிளைமேட் அண்ட் ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட்னு சொல்லிட்டு ஆஃப்ரிக்காவை 6 மேஜர் கிளைமேட்டிக் ஜோன்ஸாக பிரிச்சிருக்காங்க. ஸோ ஆரிட் அப்படின்னா வந்துட்டு இந்த வறண்ட பூமின்னு சொல்லுவாங்களா, அதான் வந்துட்டு ஆரிட் அண்ட் செமி ஆரிட் கிளைமேட்ஸ். நார்த்தன் ஆஃப்ரிக்கா அண்ட் சதர்ன் ஆஃப்ரிக்கா ஹாவ் திஸ் கிளைமேட். ஸோ ஆஃப்ரிக்காவில் நார்த் அண்ட் சவுத் சைடில் இருக்கக்கூடிய பார்ட்ஸுக்கு எல்லாமே வந்துட்டு இந்த ஆரிட் அண்ட் செமி ஆரிட் கிளைமேட் தான் இருக்கும். ரெயின்ஃபால் இஸ் ஸ்டாண்டி இந்த ஸ்பாட். ஸோ வந்துட்டு நான் சொன்னேன் வறண்ட பூமி அப்படின்னு. ஸோ அதனால் ரெயின்ஃபால் வந்துட்டு இங்கே வந்துட்டு கம்மியாக தான் இருக்கும். ட்ராபிக்கல் சவானா கிளைமேட். இட் இஸ் ஃபவுண்ட் ஃப்ரம் 10 degree to 20 degree latitudes on either side of the equator. ஸோ ஈக்குவேட்டருக்கு ரெண்டு பக்கத்துலேயும் 10 to 20 degree latitudesல இருக்கக்கூடிய பிளேசஸில் எல்லா பிளேசஸ்லேயும் இந்த ட்ராபிக்கல் சவானா கிளைமேட் தான் இருக்கும். இட் இஸ் எ ட்ராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை கிளைமேட். அதாவது வந்துட்டு ட்ராபிக்கல் வெட் அண்ட் ட்ரை கிளைமேட். இது வந்துட்டு ட்ரையாகவும் இருக்கும், கொஞ்சம் வெட்டாகவும் இருக்கும், ஒரு நார்மல் கிளைமேட் சொல்கிறாங்க. இதான் வந்துட்டு செகண்ட் கிளைமேட். தேர்டு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டோரியல் கிளைமேட். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஈக்விட்டோரியல் ரீஜியன் கவரிங் த ஹாங்கோ ரிவர் பேசின் அண்ட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஹைலாண்ட்ஸ். ஸோ வந்துட்டு இந்த ஈக்விட்டோரியல் ரிவர் எங்கே இருக்குன்னா ஈக்விட்டோரியல் ரீஜன், அதாவது ஹாங்கோ ரிவர் பார்த்தோம்ல அந்த ரிவர் பேசின்லேயும் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் கான்டினென்ட்டில் இருக்கக்கூடிய ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஹைலாண்ட்ஸ்லேயும் வந்துட்டு இந்த கிளைமேட் வந்துட்டு இருக்கும். டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் ஆர் ஹை ஆல் த இயர் ரவுண்ட் இன் திஸ் ரீஜன். ஸோ இந்த ரீஜனில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் அண்ட் ரெயின்ஃபால் ரெண்டுமே ஹையாக இருக்கும். அதாவது த்ரூ அவுட் இயர் வந்துட்டு இந்த இந்த டெம்பரேச்சரும் ரெயின்ஃபாலும் வந்துட்டு அதிகமாகவே இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஈக்விட்டோரியல் கிளைமேட். நெக்ஸ்ட்டு டெம்பரேட் கிளைமேட் பார்க்கும்போது it prevails in southern tip of South Africa. Since this part is located on the coast, the climate of this region is equable. So temperate climate na both அதாவது வந்துட்டு கொஞ்சம் வெயில் அடிக்கும், அதாவது ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது எங்கே இருக்குன்னா சவுத் ஆஃப்ரிக்காவோட சதர்ன் சைடில் இருக்குது. ஏன்னா இந்த பார்ட் எங்கே இருக்குது, கோஸ்டல் லைனில் இருக்கிறனால இந்த கிளைமேட் வந்துட்டு ஈக்குவலபிளாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 6 months ஒரு கிளைமேட், இன்னொரு 6 months ஒரு கிளைமேட், அதாவது ஈக்குவலபிளாக இருக்கும். இதான் வந்துட்டு ஃபோர்த்து கிளைமேட். ஃபிஃப்த்து பார்த்தீங்கன்னா மெடிட்டேரியன் கிளைமேட். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த நார்த் வெஸ்டர்ன் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் டிப்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவோட நார்த் வெஸ்டர்ன் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் டிப்ஸில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்லேயும் இந்த மெடிட்டேரியன் கிளைமேட் தான் இருக்கும். திஸ் ரீஜன்ஸ் கெட் ரெயின்ஃபால் இன் வின்டர்ஸ் while in summers it is hot and dry. அதாவது வந்துட்டு இந்த மெடிட்டேரியன் கிளைமேட் இருக்கக்கூடிய ரீஜன்ஸில் வந்துட்டு வின்டர் சீசனில் வந்துட்டு ரெயின்ஃபால் இருக்கும். ஆனால் சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹாட்டாகவும் அந்த பிளேசஸ் ரொம்பவே ட்ரையாகவும் இருக்குங்கிறாங்க. இதான் வந்துட்டு மெடிட்டேரியன் கிளைமேட். நெக்ஸ்ட்டு ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். இட் இஸ் ஃபவுண்ட் இன் த ஈஸ்டர்ன் ஷோர் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ இது எங்கே இருக்குது, ஆஃப்ரிக்காவுக்கோ ஈஸ்டர்ன் ஷோரில் இருக்கக்கூடிய கிளைமேட் தான் வந்துட்டு ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட். Summers are hot with monsoon winds bringing good rainfall while winters are cool and dry. ஸோ சம்மர் சீசனில் பார்த்தீங்கன்னா மான்சூன் வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்கும், ஆனால் வந்து வின்டர் சீசனில் பார்க்கும்போது நல்லா கூலாகவும் ட்ரையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய கிளைமேட்டிக் ஜோன்ஸ், அதாவது 6 கிளைமேட்டிக் ஜோன். ஆரிட் அண்ட் செமி ஆரிட் கிளைமேட், அதாவது வந்துட்டு நார்த்தன் அண்ட் சதர்ன் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு இந்த ஆரிட் அண்ட் செமி ஆரிட் கிளைமேட் இருக்குன்னு பார்க்குறோம். நெக்ஸ்ட் ட்ராபிக்கல் சவானா கிளைமேட். ஈக்குவேட்டருக்கு எய்தர் சைடில் 10 to 20 degree latitudes இருக்கக்கூடிய அந்த பாயிண்டில் வந்துட்டு என்னென்ன ரீஜன்ஸ் வருதோ அங்கே வந்துட்டு இந்த ட்ராபிக்கல் சவானா கிளைமேட் இருக்கும். தேர்ட் ஒன் இஸ் ஈக்விட்டோரியல் கிளைமேட், அதாவது ஹாங்காங் ரிவர் பேசின் அண்ட் ஈஸ்ட் ஆஃப்ரிக்கன் ஹைலாண்ட்ஸில் வந்துட்டு இந்த ஈக்விட்டோரியல் கிளைமேட் இருக்கும். நெக்ஸ்ட்டு டெம்பரேட் கிளைமேட்னு பார்க்கும்போது சவுத் ஆஃப்ரிக்காவோட சதர்ன் டிப்பில் வந்துட்டு இந்த கிளைமேட் இருக்குங்கிறாங்க. மெடிட்டேரியன் கிளைமேட்னு பார்க்கும்போது இந்த கிளைமேட் வந்துட்டு நார்த் வெஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்டர்ன், அதாவது நார்த் வெஸ்டர்ன் அண்ட் சவுத் வெஸ்டர்ன் ஆஃப்ரிக்காவில் வந்துட்டு இது இருக்குங்கிறாங்க. வின்டர்ஸில் வந்துட்டு ரெயின்ஃபால் வந்துட்டு இருக்கும், சம்மர்ஸில் வந்துட்டு ரொம்ப ஹாட்டாகவும் ட்ரையாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு ட்ராபிக்கல் மான்சூன் கிளைமேட்னு பார்க்கும்போது ஆஃப்ரிக்காவோட ஈஸ்டர்ன் சைடில் இருக்கும். சம்மர்ஸில் வந்துட்டு ரொம்ப ஹாட்டாக இருக்கும், கொஞ்சம் விண்டு இருக்கும், அதாவது குட் ரெயின்ஃபாலை கொண்டு வரும். அதே மாதிரி வின்டர் சீசனில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூலாகவும் ட்ரையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீஸ் 6 ஆர் த மேஜர் கிளைமேட்டிக் ஜோன்ஸ் இன் ஆஃப்ரிக்கா. நெக்ஸ்ட் வி வில் மூவ் ஆன் டு ஃப்ளோரா அண்ட் ஃபானா. Flora and fauna. African vegetation develops in direct response to interacting effects of rainfall, temperature, topography and type of soil.
ஸோ ஆஃப்ரிக்கன் வெஜிடேஷன் வந்துட்டு எப்படி டெவலப் ஆச்சு அப்படின்னா டைரக்ட் ரெஸ்பான்ஸ், அதாவது ரெயின்ஃபால், டெம்பரேச்சர், டொப்போகிராஃபி அண்டு சாயிலோட டைப், இதுக்கெல்லாம் வந்துட்டு டைரெக்டாக ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கிறது மூலயமா இந்த ஆஃப்ரிக்கன் வெஜிடேஷன் வந்துட்டு நல்லா டெவலப் ஆச்சு. The flora and fauna currently found in Africa are descended from plant and animal species that were present in the continent when it was separated from the other land masses during the breakup of Gondwana land. அதாவது வந்துட்டு இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபோனா, அதாவது ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரா அண்ட் ஃபோனா வந்துட்டு இப்போ ப்ரெசண்ட்டில் வந்துட்டு டிசெண்ட் ஆயிடுச்சு பிளான்ட் அண்ட் அனிமல் ஸ்பீஷீஸில். எப்போன்னா வந்துட்டு இந்த காண்டினென்ட் வந்து செப்பரேட் ஆச்சு. எப்போ அப்படின்னா இந்த காண்ட்வானா லேண்ட்மாஸ் வந்துட்டு பிரேக் ஆனப்போ இந்த காண்டினென்ட் வந்துட்டு இதாச்சு. அப்போ வந்துட்டு இந்த ஃப்ளோரா அண்ட் ஃபோனாவும் வந்துட்டு டிசெண்ட் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. பேபோ, ஃபீவர் ட்ரீ அண்ட் சாசேஜ் ஆர் த மேஜர் ட்ரீஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ உங்களுக்கு 2 மார்க்லேயோ 1 மார்க்லேயோ கேட்கலாம். ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மேஜர் ட்ரீஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபோப், அதாவது இதை வந்துட்டு பேபோப் ட்ரீ. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபீவர் ட்ரீ. ஸோ ஃபீவர் ட்ரீ அப்படிங்கிற ஒரு ட்ரீ. நெக்ஸ்ட்டு சாசேஜ். இந்த 3 தான் வந்துட்டு மேஜர் ட்ரீஸ் ஆஃப் ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மேஜர் ட்ரீஸ். தேர் ஆர் over 1 million species of animals in Africa, including both the heaviest elephants and the tallest giraffes, land animals on the earth. ஸோ வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் பார்த்தீங்கன்னா more than 1 million species of animals வந்துட்டு இருக்குது. அதில் எந்தெந்த எலிமெண்ட்ஸ் சொன்னால் ரொம்ப ஹெவியஸ்டான அனிமல், அதாவது எலிஃபெண்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ரொம்ப டாலஸ்ட் அனிமல் இது ஜிராஃபி. ஸோ அந்த அனிமல்ஸ் எல்லாமே வந்துட்டு இதுக்குள்ளே வரும் அப்படிங்கிறாங்க. ஒயிட் ரைனோசரஸ், வெஸ்டர்ன் கிரீன் மாம்பா, ஜீப்ரா, ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்ஸ், சிம்பான்சி, கொரிலா, வைல்டி பீஸ்ட், ஹிப்போபட்டமஸ் அண்ட் ஜிராஃபி ஆர் த மேஜர் அனிமல்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மேஜர் அனிமல்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ஒயிட் ரைனோசரஸ், வெஸ்டர்ன் கிரீன் மாம்பா, ஜீப்ரா, ஆஃப்ரிக்கன் எலிஃபெண்ட்ஸ், அப்புறம் வந்துட்டு கொரிலா, வைல்டி பீஸ்ட், ஹிப்போபட்டாமஸ், ஜிராஃபி, இது எல்லாமே வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய மேஜர் அனிமல்ஸ். ஸோ சின்ன டைப்பிக்கல் அனிமல்ஸ்னு பார்க்கும்போது மொனோபோ, வைல்டு டாக்ஸ், ஹீனா அண்ட் லீமர், அதாவது இதான் வந்துட்டு லீமர். தீஸ் ஆர் த டைப்பிக்கல் அனிமல்ஸ் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஸோ ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய டைப்பிக்கல் அனிமல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இதான் வந்துட்டு ஃப்ளோரா அண்ட் ஃபானா. ஸோ நம்ம கிளாஸை வந்துட்டு இன்றைக்கி கிளாஸ் இதோட ஸ்டாப் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய அதர் ரிசோர்ஸஸ், அதாவது அங்கே அக்ரிகல்ச்சர் எப்படி இருக்குது, அங்கே மினரல் ரிசோர்ஸில் எப்படி இருக்குது, டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு ஆஃப்ரிக்காவில் இருக்கக்கூடிய ட்ரைனேஜ் சிஸ்டம், கிளைமேட்டிக் கண்டிஷன், ஃப்ளோரா அண்ட் ஃபானா பார்த்தோம். உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இந்த ஆஃப்ரிக்காவை நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆஸ்திரேலியா ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.